தமிழ்நாடு வந்து வீரம் விளைஞ்ச மண்ணு. இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ் சரித்திர சிறுகதைகள், அதாவது நம்ம முன்னாடி காலத்துல வாழ்ந்து பயங்கர வீரமா நிறைய பேரரசுகளுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எதிரா குரல் கொடுத்து வீர மரணம் அடைஞ்சவங்களை பத்தின கதைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லாமே வந்து சிறுகதைகள் தான். நிஜ சம்பவங்களை மையப்படுத்தி அதுல வந்து லைட்டா கற்பனையை கலந்து சிறுகதைகளை எழுதியிருக்காங்க. புத்தகத்துடைய தலைப்பு வந்து நாப்பாவின் சரித்திர சிறுகதைகள், அதாவது நா பார்த்தசாரதி அவர்களுடைய தான் இந்த புத்தகம். இது வந்து கௌரா பதிப்பக குழுமம். இதோடைய விலை வந்து 500 ரூபாய். நான் வந்து இந்த மதுரை கலைஞர் லைப்ரரியில லெண்டிங்காக எடுத்திருக்கேன். முதல்ல வந்து ஒரு ஊருடைய நிஜ பேரு மூவரை வென்றன் அப்படிங்கிறது. இது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கிட்டக்க இருக்கு. மதுரை டு ஸ்ரீவில்லிபுத்தூர் போற பகுதியில் இந்த ரோடு வந்து அமைஞ்சிருக்கு. இணையத்துல இதுக்கான நிஜ சான்றுகளே இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லைங்களா பேரு மூவரை வென்றான் அப்படிங்கிறது. இந்த மூவர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பின்னோக்கி வந்து நம்ம கதையை போய் பாக்குறப்ப, ராணி மங்கம்மாள் அவர்களுடைய காலகட்டத்துல வீர மல்லுத்தேவன் அப்படிங்கிற ஒரு மறவர் குல இளைஞனுக்கு ஒரு நிலம் வந்து வீரமானியமா கிடைக்குது. அது ஒரு பெரிய நிலம். அந்த நிலத்துல அவர் வந்து எல்லா வேலைகளையுமே வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அந்த நிலத்துக்கு பக்கத்தே வந்து ஒரு பெரிய ஜமீன்தாரோட நிலம் இருக்கு. அதை சுத்தி அந்த பெரிய பெரிய ஜமீன்தார்கள்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு தடவை தெரியாம என்ன நடந்துருச்சுன்னா, நம்ம வீரமல்லுத்தேவன் வந்து தண்ணிக்காக வந்து அந்த மண்ணை வந்து தோன்றப்ப கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து ஆழமா தோண்டிட எல்லா தண்ணியுமே வந்து இவர் வயலுக்கும் இவர் வயலை சுத்தி இருந்த நிலங்களுக்கும் போய் பயங்கர செழிப்பா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதே சமயம் அந்த ஜமீன்தார் அவர்களுடைய நிலத்துக்கு வந்து தண்ணி குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது, என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நேரடியாக அவரை கூப்பிட்டு மிரட்டியெல்லாம் விடுறாங்க. அவருக்கு வந்து தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. ஐயோ தெரியாம பண்ணிட்டோம், சரி போய் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிடுவோன்னு போய் பார்த்தா அவங்க வந்து ரொம்ப ஜாஸ்தியா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக மொத்தம் ஒரு சவால் வருது. இன்னைக்கு சாயங்காலம் 7:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ள என்னுடைய அந்த வயல்கள்லாம் இருக்கிற ஏன் கிராம எல்லைக்குள்ள நீங்க வந்து நுழைஞ்சிருங்க. நுழைஞ்சிட்டீங்கன்னா இந்த நிலங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கே கொடுத்துட்டு சன்னியாசியா போயிடுறேன். ஒருவேளை நீங்க வந்து நுழைய முடியல அப்படின்னா உங்க நிலத்தை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்க சன்னியாசியா போயிடணும் அப்படிங்கிறது. ஸோ அவர் வந்து பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கா பிளான் பண்ணி சுத்தி வந்து நெருப்பு மூட்டி அந்த ஜமீன்தார்களையும் வந்து உள்ள வரவிடாம பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு விஷயம் பண்ணிடுறாரு. 3 ஜமீன்தார்கள் அந்த இடத்துல இருந்து அந்த மூவரையுமே வந்து அந்த வீரமல்லுத்தேவன் அவர்கள் வென்றதுனாலதான் மூவரே வென்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு பேர் வந்திருக்கு. இன்னைக்கு வரையிலுமே வந்து அந்த வீரமல்லுத்தேவன் அவர்களுக்கு நிஜத்திலே ஒரு கோயில் இருக்கு. அந்த ஊர்ல காவல் தெய்வமா அவரை கும்பிட்டு இருக்காங்களா. அடுத்ததான் நமக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சு சின்ன வயசுல நம்ம கட்டபொம்மன் அவர்களுடைய கதையை வந்து கேட்டிருப்போம். கட்டபொம்மன் அவர்கள் வந்து வெள்ளையர்களை எதிர்த்து பயங்கரமா வந்து குரல் கொடுத்திருக்காரு. கப்பம் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதனால ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகி அவர் இருந்த கோட்டையை வந்து வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்து தாக்கி ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்தப்ப வேற வழியே இல்லாம ஐயோ நம்ம வந்து வெளியே இருந்தாதான் சண்டை போட்டு இவங்களை தோக்கடிக்க முடியும், நம்மளும் உள்ளே இருந்தோம்னா இப்படி தீக்கு இரையாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல வந்து அவர் தப்பிச்சு போய் வேற ஒரு பெரிய பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கடைசியா அவர் போன இடங்கள்ல வந்து ஒரு இடத்துல அவருக்கு வந்து ஒரு துரோகம் நடந்துருது. அவரை வந்து காட்டி கொடுத்துட்றாங்க. எப்படி காட்டி கொடுக்குறாங்கன்னா, நல்ல சாப்பாடு போட்டுட்டு நீங்க போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே இவங்களும் வந்து கட்டபொம்மன் அவர் சுத்தி இருந்த எல்லாருமே வந்து ஆஹா நமக்கு நல்ல ஓய்வு கிடைக்க போகுது, போய் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி போய் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ வந்து வெள்ளைக்காரங்களை வச்சு அவரை வந்து கைது பண்ண வச்சிருக்காங்க. டேரக்டா என் மூஞ்சுக்கு முன்னாடி ஒரு நாள் இதை பண்ண முடியல, இப்படி நயவஞ்சகமா ஏமாத்தி தான் பண்ண வேண்டியதா இருக்கா, ஒருத்தனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு சோறு போட்டு தான் உனக்கு வந்து இப்படி ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னா இது ஒரு என்ன ஒரு கேவலமான எண்ணம் அப்படின்லாம் கேட்டிருந்திருக்காரு. ஒரு பாயிண்ட்ல அவரே சொல்லியிருக்காரு, இப்படி வந்து இவங்க கிட்ட மாட்டி கைதாகி நான் சாகிறதுக்கு பதிலா நான் அன்னைக்கு அந்த கோட்டையிலே வந்து வீரமரணம் அடைஞ்சிருப்பேனே, நான் யாரை காப்பாற்றணும்னு நினைச்சோன்னா அவங்க யாரையுமே என்னால காப்பாற்றவே முடியலையே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அந்த பக்கத்து அந்த வீரம் விளைஞ்ச மண்ணுல வந்து அந்த மாதிரி ஒரு குரல் ஒலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு முதுகுல குத்தக்கூடாது இல்ல, ஆனா நீ ஏன் முதுகுல குத்துனன்னு கூட அந்த முதுகுல குத்துனவங்க கிட்ட கேட்க முடியல. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த துப்பாக்கியையும் பீரங்கியையும் பார்த்தா பயங்கர பயமாவே இருந்திருக்கு. இந்த தூக்குல போடுறப்பெல்லாம் வந்து அந்த தூக்கு மரங்கள்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டே நிக்குது, எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறப்ப ஏன் மனிதர்களே வந்து மரங்களா தானே இருக்காங்க, அவங்களால வாயை திறந்து பேச முடியுது அப்படின்னு சொல்லி போற போக்கில் எல்லாருக்கும் ஒரு அடியை விட போட்டுட்டு போயிருப்பாரு. அடுத்த கதையில வந்து புலவர்கள்லாம் முன்னாடி காலத்துல வந்து போய் பாடி பரிசில் பெறுவாங்கல்ல, அப்படி ஒரு புலவர் வந்து பயங்கர கஷ்டத்துல இருக்காரு. சரி நம்ம போய் வந்து ஒரு வீடு அவருக்கு தெரியும், அந்த வீட்டுல வந்து ஒரு பெரிய ஆள் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அங்க போயிட்டு நான் வந்து பாடினேன்னா அவர்கிட்ட வந்து ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு, தானம் கொடுக்கறதுக்காக ஏகப்பட்ட பொருள்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ வந்து நம்ம பாடணும்னா அவரும் வந்து தாராள மனசுக்காரரு, என்னென்றாலும் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. போற வழியில வந்து ஒரு சத்திரத்துல தங்கி வந்து ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. அப்ப அவரை சுத்தி இருக்கிறவங்க பேசுற விஷயம் வந்து அவர் காதுல விழுது. இங்க பாத்தியா யாரோ புலவர் மாதிரி இருக்காரு, வந்திருக்காரு, அவருக்கு நிலைமையே தெரியாது போல இருக்கு அப்படின்னு லைட்டா தூங்க ஆரம்பிச்சவருக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஜெர்க் ஆகுது. சரி நம்ம தூங்குற மாதிரியே இருப்போம், என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் அப்படின்னு உடனே அவங்க வந்து இவர் யாரை பார்க்க வந்தாரோ அவர் வந்து ஒரு பைப்பழி சுமத்தி அவரை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. அவர் வீட்டுல வந்து இப்ப எதுவுமே இல்லை, அவர் வீட்டுல குழந்தைங்களுக்கு சோறு போடுறதுக்காக அவருடைய மனைவி வந்து போட்ட நகை நட்டு சொத்து
எல்லாத்தையுமே வந்து வித்துக்கு இருக்காங்க. அவங்க கிட்ட தற்சமயம் கையில இருக்கிறதே கொஞ்சோண்டு தான். ஏன்னா எல்லாத்தையும் ஜப்தி பண்ணிட்டு போயிட்டாய்ங்க. அந்த கொஞ்சத்த வச்சு தான் அவங்களே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னோனே இவருக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது புலவருக்கு. சரி நம்ம கிளம்பிருவோம் அப்படிங்கிறப்ப, சரி இவ்ளோ தூரம் வந்துட்டோம். நம்ம அவங்க வீட்ட போய் பார்த்து ஒரு தடவ அவங்க வீட்ட மாட்ட என்ன ஏதுனாவது கேட்டுட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு அங்க போன உடனே வந்து இவர பார்த்தோனே புலவர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. அவங்க கழுத்துல வந்து வெறும் திருமங்கல்யம் மட்டும் தான் இருக்கு. வேற எதுவும் இல்ல. இந்த மாதிரி வந்து இல்ல நான் உங்கள பார்க்க தாங்க வந்தேன். எதுவும் வேணாம் அப்படிங்கிறப்ப, உள்ள போயிட்டு அவங்க திருமாங்கல்யத்த வந்து கழட்டி எடுத்துட்டு வர்றாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னோனே, ஐயய்யோ! என்னங்க நீங்க? இதெல்லாம் குடுக்காதீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் இப்படிலாம் கழட்டக்கூடாது அப்படின்ன உடனே, தமிழுக்காக நான் இத குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. அதாவது இது வந்து அந்த காலகட்டத்திலேயே வந்து அந்த புலவர்கள எவ்வளவு மரியாதையாவும், மதிப்பாவும் நடத்தியிருந்திருக்காங்க. உங்கள வெறுங்கையோட அனுப்புறது வந்து தமிழுக்கே தப்பான மாரி ஆயிடும். ஸோ இது வந்து உங்களுக்காக எனக்காகலாம் கிடையாது. தமிழுக்காக இந்த கதையோட தலைப்பே வந்து தமிழுக்காக தான். நான் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்றதுக்கான காரணம் உங்க தமிழ் மட்டும் தான். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. கண்ணாயன் கோட்டை அப்படிங்கிற மற்றும் ஒரு கதையில, இப்ப நமக்கு எதிரா வந்து போர் புரியறாங்க. ஒரு சதி நடக்குது அப்படிங்கிறப்ப எல்லாருமே என்ன செய்வாங்க? நான் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிறேன். சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே போவாங்க. ஆனா இந்த கதையில வர்ற ராஜா வந்து அவருக்கு எதிரா சண்டை போடுறது வந்து அவருடைய சுற்றங்கள் தான். அதாவது பின்னாடி சதி செஞ்சுக்கிட்டு இருக்காய்ங்க. அவர் ஒரு ஃபங்ஷனுக்கு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு அங்க வந்து விழுந்து கிடக்குறா. என்ன ஏதுன்னு எழுப்பி கேட்டப்ப அந்த பொண்ணு வந்து காபாலிகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான குரூப் வந்து என்னைய துரத்துது. அந்த பொண்ணு வந்து ஒரு சன்னியாசினி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானும் ஒரு அதே ஃபங்ஷனுக்கு தான் போய்க்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பேசுறப்ப, யாரு சதி பண்றா அப்படின்னு சொல்லி இவர் மறைஞ்சிருந்து பார்க்குறப்ப, இவருக்கு எதிரா சதி பண்றது இவருடைய குடும்பம். இவரு வந்து யாரெல்லாம் ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லி நம்பி வச்சிருந்தாரோ, ஓ உங்களுக்கு வந்து இதனால பெரிய சண்டை வருதா? அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்? இப்ப நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அப்படின்னு சொல்லி அவருக்கே வந்து ஒரு மாரி ரொம்ப குழப்பமாயிடுது. அடுத்த நாள் வந்து அவரு எல்லாத்தையுமே வந்து தியாகம் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வந்து சாதாரண ஒரு உடை உடுத்திட்டு, நான் போறேன்டா துறவியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமா அடிச்சுக்கிட்டாங்க. எந்த பதவிய அவர் யாருக்காக விட்டுட்டு போனாரோ, அந்த பதவி கடைசி வரைக்கும் யாருக்குமே கிடைக்கல அப்படிங்கிற கசப்பான உண்மைய சொல்ற ஒரு கதை. இத படிக்கிறப்ப வந்து, என்ன வழக்கமா சண்டை தானே போடுவாங்க. ஏன் நீங்க இப்படி போறீங்க? அப்படிங்கிறப்ப, அவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அவங்களுக்குள்ள அந்த விஷயம் எவ்வளோ வேதனையை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும் ராஜா கதைனாலே சண்டை போடுவாரு, எல்லாரையும் வந்து அடிச்சு வெளுப்பாரு, துவம்சம் பண்ணுவாரு, வந்து வீரவாக சூடுவாரு அப்படின்னு சொல்லி. இது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. எல்லாத்தையுமே வந்து விட்டு குடுத்துட்டு போறேன். போ அவ்வளோதான். அந்த ஒரே ஒரு வார்த்தை தான். நீ போ, நீ என்ன வேணாலும் பண்ணு. எனக்கும் இதுக்கும் நான் உனக்கு ஒண்ணு செஞ்சேன். நீ அதுக்கு வந்து அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நீ இல்ல அப்படிங்கிறப்ப, நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதுலேருந்து வர்ற ஒரு ஒரு மாரி ஒரு ஹார்ஷான ரியாலிட்டியா இந்த கதை இருந்தது. அடுத்து தெள்ளாற்றுப்போர் அப்படிங்கிற கதையில நந்திவர்மன், நிருபதுங்கன் அப்படிங்கிற ஒரு அண்ணன் தம்பி இருந்திருக்காங்க. அந்த அண்ணன் தம்பி வந்து கொஞ்சம் ஒரு மாரி டக்கு டக்குன்னு கோவப்படுற ஒரு ஆளு. ஆனா பயங்கர பாசக்காரர். அண்ணன் வந்து ஒரு மாரி மெச்சூரா இருக்கிற ஒரு ஆளு. 2 பேருக்குமே வந்து சங்கமாளிகை அப்படிங்கிற ஒரு பெண்ணால பிரச்சனை வந்திருந்தது. சங்கமாளிகைய பார்த்த உடனே வந்து சங்கமாளிகையும் அண்ணன் மேல காதல் வயப்பட்டுறாங்க. அண்ணனும் அவங்க மேல காதல் வயப்பட்டுறாங்க. குறுக்கால வந்து தம்பி புகழவும் ஏதோ கொஞ்சம் நக்கல் நகைச்சுவையா பேச அந்த பிள்ளை வந்து அவரை பத்தி விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு போயிருது. ஓ நீ என்னைய கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி வந்து கப்பல்ல வந்திருப்பாங்க அவங்க. தம்பி பாட்டுக்கு விட்டுட்டு கப்பல் எடுத்துட்டு போயிருவாரு. வேற வழியே இல்லாம சங்கமாளிகையோட கப்பல்ல வந்து இந்த அண்ணன் நந்திவர்மன் அவர்கள் போற மாதிரி ஒரு நிலைமை வந்துருது. அந்த சமயத்துல அவருக்கு எதிராக நடுக்கடல்லே வந்து ஒரு பெரிய சண்டை நடக்குது. அவரை பத்தி வந்து தப்பா வந்து அரண்மனையில இருக்கிற ராஜாக்கு யாரோ கடிதம் எழுதிடுறாங்க. இந்த மாதிரி வந்து உங்க பையன் வந்து சங்கமாளிகையை வந்து கடத்திட்டு போறாரு எங்கேயோ, பெரிய சண்டைலாம் வந்தது, தம்பியை வந்து பிடிச்சி கடலை தள்ளி விட்டுட்டாரு, அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. இவருக்கு வந்து ஒரு நிமிஷம் புரியவே இல்லை. ஐயோ என்ன நடந்தது? ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை தானே நடந்தது, அதை ஏன் இவ்வளோ பெரிய விஷயமாக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி நான் போய் நேராக போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேராக போய் பேசுறாரு. அந்த பிள்ளையோடைய அப்பா, அந்த சங்கமாளிகையுடைய அப்பா, அந்த கூட்டமே வந்து படையெடுத்து வந்திருக்கு உங்க நாட்டை நோக்கி அப்படின்லாம் வேற கிளப்பி விட்டுறாங்க. எல்லாருமே வந்து பதறி போய் உடனே போக அப்படிலாம் எதுவுமே இல்லை. தம்பி தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காருன்னு இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து சங்கமாளிகையும் நந்திவர்மனும் கல்யாணம்லாம் பண்ணிக்கிறாங்க. தம்பிக்கு வந்து கோவம் தண்ணியில, தம்பி எங்கன்னும் தெரியல. ஸோ கடைசியில் வந்து என்ன நடந்தது, அந்த அண்ணன் தம்பி வந்து கடைசியில் சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனால் சமாதானம் ஆகிற விதம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். சில விஷயங்கள் எமோஷனலாக பேசின உடனே என் தம்பி வந்து தெரிஞ்சிருவாரு. ஸோ அதை படிக்கிறப்ப எனக்கு வந்து இப்படிலாம் ஆயிருந்தா பாகுபலியே வந்திருக்காது நமக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. அடுத்ததா வந்து மருது சகோதரர்களை பத்தின கதை. அவங்க எவ்வளவு வீரமானவங்க. மருது சகோதரர்கள் இருந்த காலகட்டத்திலே பெரிய சிட்டான், சின்ன சிட்டான் அப்படின்னு சொல்லி வேற சகோதரர்கள் வேற இருந்திருந்திருக்காங்க. அவங்களுக்கு பயங்கர சாமர்த்தியமா எந்த விஷயத்தையும் மூஞ்சுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே பண்ற அந்த ஒரு தைரியமெல்லாம் இருந்திருக்கு. மருது சகோதரர்களும் இந்த மாதிரி கடைசி நயவஞ்சகமா எப்படி தன்னோட உயிரை விட்டாரு. யாராலையும் அநியாயத்தை தட்டி கேட்க முடியல. ஆனா தட்டி கேட்டா துப்பாக்கி வச்சு உன்னைய சுற்றுவான். ஆனா அதுக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டும் வாழ முடியல அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே எப்படி ஒரு மோசமான நிலைமையில தள்ளிச்சு. தமிழ்ல வந்து ஹிஸ்டாரிக்கல் சிறுகதைகள் நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லா கதைகளுமே லைட்டா ஆன் த கோல அப்படியே படிச்சுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல வேற என்ன மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறதும் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ.